நீங்கள் கொடுப்பது வாய்ப்பு அல்ல வாழ்க்கை. நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லீடரும் இந்த உலக மக்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க அல்லது ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறீங்க, அதனால் அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி விஷயம் நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலுமே சொல்கிறேன், அதை தாண்டி டியர் லீடர்ஸ், ஓகே, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சான்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். தட் இஸ் நாட் அ சான்ஸ், தட் இஸ் அ வெரி பிக்கஸ்ட் திங். ஓகே, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, தட் இஸ் அ வெரி பிக்கஸ்ட், அதை விட பெரிய விஷயம் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு அது வாய்ப்பாக தெரியும், அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு லைஃப் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக ஏன் சார் இந்தளவுக்கு இதை பெருசாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிறைய நீங்கள் நினைக்கலாம், இந்தளவுக்கு இதை பெருசாக பார்க்கணுமா? ஓகே, ஸோ ஒவ்வொரு கஸ்டமரையும் ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டையும் எந்தளவுக்கு நம்ம மெனக்கெட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சேல்ஸ் க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டீப்பான ஒரு ஸ்டெப்பு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் சர்வசாதாரணமாக ஏதோ ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறோம். ரியலாகவே இது பார்ட் டைம் ஒர்க்கு, ஜஸ்ட் வந்துட்டு ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் டைமாக எனக்கு ஒரு மாதம் ஒரு 5,000 10,000 கிடைச்சா போதும், ஒரு 50,000 கிடைச்சா போதும், அல்லது என்னுடைய கனவுகளுக்காக நான் மக்கள்கிட்ட போய் சொல்கிறேன். நீங்கள் பெரிய லெவலில் மைண்ட் செட்டில் இருந்தாலுமே சொல்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லீடர்ஸ். ஓகே, அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டில், ஓகே, நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட இதில் டீப்பான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையுமே. ஸோ சேல்ஸ் க்ளோசிங்கில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு மெயின் ப்ராப்ளம் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் சேல்ஸ் க்ளோசிங் ஃபஸ்ட்டு என்ன, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வேறு, சேல்ஸ் க்ளோசிங் வேறு, ஃபாலோ அப் வேறு, ப்ரெசன்டேஷன் வேறு, ஒவ்வொன்றுமே தனித்தனி டாபிக் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். சேல்ஸ் க்ளோசிங் எஸ்பெஷலி எல்லாமே ஓகே சொல்லிவிடுவாங்க, பிஸ்னஸ்க்கு ரெடின்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஓகே சொல்லுவாங்க. பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, பணம் இருக்குது, பட் ஆனால் எல்லாமே ஓகே 100% கன்ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் பேலன்ஸ் பணம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது, அல்லது பணம் ரெடி பண்ணுறதுல சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் சேல்ஸ் க்ளோசிங்கில் கொண்டு வரணும். ஓகே, பணம் இல்லைன்னு சொல்லி மறைக்கிறது, மறுக்கிறது, இதுக்கு பேர் தான் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். ஆனால் சேல்ஸ் க்ளோசிங்கில் பணத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எல்லாமே இருக்கும், பட் ஆனால் உண்மை சரியாக எல்லாமே ஓகே சொல்லுவாங்க. ஆனால் பணம் அப்படின்ற விஷயத்தில் ரெடி பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாக்ட்லி பணம் ரெடி பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்கும், அண்டு அல்லது பணம் பாதி இருக்கும், பேலன்ஸ் ரெடி பண்ணுறது ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே ஓகே ஆகிடும், ஒரு 2,000 கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே இதில் கவர் ஆகும் டெய்லிஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் அப்ஜெக்ஷன்லாம் கிளியர் பண்ணி ஓகே சொல்லி எல்லாமே ரெடி சார், ஓகே சார், பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறப்ப, ஸோ மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்ப்போம் இதில். ஸோ பொதுவாக பார்க்குற விஷயங்கள் தாண்டி இதில் நான் வந்துட்டு ஒரு ஐடியாலஜி, அதில் கூட ஒரு 3 ஸ்டெப்ஸை நம்ம சொல்யூஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டியர் லீடர்ஸ், பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அல்லது பணம் வந்துட்டு எனக்கு கம்மியாக இருக்குது, 10,000 ப்ராடக்ட் வாங்கணுமா, 5,000 இருக்குது, பேலன்ஸ் 5,000 ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் சேலஞ்ச் அவங்களுக்கு இருக்கும். த எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்னென்னா, சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்னா பணத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண வச்சு நம்ம ஐடி போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறது தான் மெயின் கான்செப்ட் சேல்ஸ் க்ளோசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கஸ்டமர் க்ளோசிங் அப்படின்னா அப்ஜெக்ஷனை கிளியர் பண்ணி பிஸ்னஸுக்கு ஒத்துக்க வைக்கிறது. இதுக்கும் அதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் மிங்கிள் பண்ண வேணாம். இது ஒரு தனி ஸ்டெப்பு, தனி ப்ராசஸ். இது பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும். ஜஸ்ட் பணம் கேட்டால் என்ன சார் கொடுக்க போகிறாங்க, ஐடியா போட போகிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதில் இவ்வளோ மேட்டர் இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்துட்டு இதில் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது புரியும் உங்களுக்கு. ஸோ டியர் லீடர்ஸ், ஓகே, அப்போ இந்த பணம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்கணும். ஸோ ஓகே, பணம் இல்லைனா எதனால் சார், என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா அப்படி சொல்லி நம்ம கேட்கணும். ஓகே, ஸோ அப்போ நிறைய சொல்லுவாங்க, இந்த மாதிரி பணம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுல எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட தெரிஞ்சவங்க யாரும் கிடையாதுங்க, யார்ட்டையுமே கேட்க முடியாது, ஸோ எனக்கு வந்துட்டு சம்திங் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது அதுக்கான காரணம் என்னன்றது நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்கள்ட்ட உண்மையிலேயுமே வந்துட்டு பணம் அப்படின்றது ரெடி பண்ணுறதுல சேலஞ்சஸ் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ரீசன்ஸ் ஃபார் மணி ப்ரிப்பரேஷன். ஸோ பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுலையும் அந்த விஷயத்துலையும் என்னென்ன ரீசன்ஸ் வந்துட்டு அதில் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஒன்று ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டுங்க, அதாவது அவங்க மைண்ட் செட்டில் ப்ராப்ளம் இருக்கும், பணத்தை ரெடி பண்ண முடியாதுன்ற ஒரு நெகட்டிவாக இருப்பாங்க. இதுதான் காரணமாக இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அவங்க ரெடி பண்ண முடியாதுன்னா ஓகே சார் தேங்க்யூன்னு சொல்லி போயிட்டே இருப்போம். ஹலோ, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கொடுத்துட்டீங்க, அவருக்கு வந்துட்டு பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் நீங்கள் பண்ணலைன்னா மிகப்பெரிய பாவத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே டியர் லீடர்ஸ், ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜில் எல்லாமே முடிச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டேஜில் நிறைய பேர் பண்ணுற தப்புனால அவங்க மறுபடியும் பழைய மாதிரி வேலைக்கு போவாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுவாங்க, லைஃப்பில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடச்சி ரியலாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க டியர் லீடர்ஸ். அப்போ இந்த இடத்துல மெனக்கெட்டு அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, அதுக்கான விஷயங்கள் என்ன, அதுக்கான கைடன்ஸ் என்ன, உண்மையான ஒரு சர்வீஸை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். உண்மையிலேயே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, சொல்யூஷன் என்ன, அதுக்கான காரணம் என்ன அனலைஸ் பண்ணி ஒரு முழுமையான ஒரு சர்வீஸ் பண்ணணும். நிறைய பேர் இந்த இடத்துல இன்னொரு தப்பு பண்ணுறாங்க, பணத்தை வந்து இவங்க கை காசை போட்டு ஐடி போட்டு கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம். எந்த அளவுக்கு வேணால் நீங்கள் கைடன்ஸ் பண்ணலாம், ஆனால் 1%
பர்சன்டேஜ் கூட நம்ம பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாது. மிகப்பெரிய தப்பு. நிறைய பேர் ஜெயிக்காமல் போகிறதுக்கான மெயின் காரணமே இதுதான். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எனிவேடி லீடர்ஸ், அந்த குறிப்பிட்ட ப்ராஸ்பெக்ட்டு ரீசன் என்ன இருக்குது, மைண்டில் ப்ராப்ளம் இருக்குது, அது அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்குறதுக்கு பயம், பதட்டம், தயக்கம், ஸோ இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். அது என்னன்றதை கண்டுபிடிச்சி 3 விஷயங்கள் நம்ம சொல்யூஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3 சொல்யூஷன்ஸ் மஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்துட்டு ஒரு ஐடியாலஜி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு 5 விஷயங்கள் பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுல ஒரு ஐடியா இருக்குது. அது கூட நீங்கள் எப்படி அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு 3 ஸ்டெப்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். 3 சொல்யூஷன்ஸ். ஓகே, இதை கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணணும். இதை பக்காவாக பண்ணிங்கன்னா 100% ஒரு பைசா கூட வழி இல்லாதவங்க கூட டெஃபினெட்லி அந்த ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கான சோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். முதல் விஷயம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, உண்மையிலுமே எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்றது. ரெண்டாவது, அதற்கான காரணம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அவங்க மைண்டில் பிரச்சனையால் வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா, இல்லை வேறு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, பயம், பதட்டம், தயக்கம், அடுத்தவங்க போய் கேட்குறதுக்கு, இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த ஸ்டெப்பை எடுக்கலைன்னா அவங்க லைஃப்பில் ஓகே வேறு மற்ற பக்கம் போய்ட்டு வேலைக்கு போய்ட்டு கஷ்டப்படுறதுக்கும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணி அதில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு ஒரு வேளை லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் பெரிய லெவலில் பாதிப்படைவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக பெருசாக கற்றுக்க முடியும், சொல்யூஷன் கிடைக்கும், அவங்க லைஃப் மாறதுக்கான மிகப்பெரிய சோர்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா 100% யூ வில் கண்டிப்பாக அந்த பணத்தை ரெடி பண்ண முடியும். ஸோ டியர் லீடர்ஸ், இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஐடியாஸ்னால் என்ன சார்? அமௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு மனிதன் பணம் அப்படின்ற விஷயத்தை அடையிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்றது ஐடியா. ஃபஸ்ட்டு சேவிங்ஸுங்க. அவங்க வீட்டில் ஏதாச்சும் பணம் சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். நிறைய பேர் அவங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காதுங்க, அந்த மாதிரி இருக்கவங்களாம் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ சேவிங்ஸ் ஏதோ இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். ரெண்டாவது, வீட்டில் கோல்டு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அசட், சொத்து. அதுதான் ஈஸியான ஒரு 5000-10,000 ரூபாய்க்கு நம்ம ஈஸியாக போய் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பணம் கிடைக்கும். இது மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது ஒரு நிறைய பேர் கேட்குறது தயக்கப்படுவீங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ரிலேட் பண்ணி சொல்லணும். நான் கஷ்டப்படுறப்ப இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு ரிங் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் அடுத்த லெவல் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி 4 ரிங் என்கிட்ட இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கணும். இப்போ டேரெக்டாக நீங்கள் உங்கள் வீட்டில் ரிங் இருக்கான்னு கேட்கக்கூடாது. அப்போ அது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது, ப்ரொஃபஷனலாக இருக்காது. அப்போ நான் இந்த மாதிரி பண்ணேன், அந்த சேவிங்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு அப்படி கேட்கணும். ஓகே, கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் மெச்சூரிட்டியாக கேட்கணும். அவ்வளோதான், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. எடுத்தவொடனே கோல்டு இருக்கான்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு வேணுமா, இதில் என்ன சார் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும். அடுத்தது, கடன் வாங்கலாம். ஸோ கடன்னா தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம வாங்கலாம், திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடன் வாங்கினோம்னா நிறைய பேர் டக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தயக்கப்படுவாங்க, பயப்படுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான சேலஞ்சஸ் வரும். ஸோ கோல்டு வைக்கிறதுக்கு கூட தயக்கப்படுவாங்க. இது வந்துட்டு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது, எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்தது, ரொம்ப அது மேலே பற்றாக இருப்பாங்க. ஸோ அது நான் இல்லைன்னு சொல்ல, அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அவங்க சக்ஸஸ் பண்ணி அதை வாங்க தான் போகிறாங்க. அப்போ அந்த மனசில் இருக்க பிரச்சனைகளுக்கான காரணங்கள் எல்லாம் கலையாமல் அதை பண்ண மாட்டாங்க அவங்க. அப்போ அதை கலையணும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் 2 ஸ்டெப் சொன்னோம் இல்லையா, ப்ராப்ளம், ரீசன்ஸ். அதை நீங்கள் கண்டுபிடிச்சா அதை மட்டும்தான் இங்கே நீங்கள் பக்காவாக அதை கிளியர் பண்ண முடியும். ஸோ 3வது, கடன் வாங்குறது. இதை பண்ணுறதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் அவங்க மனசுக்குள்ளே. நான் ஏன் போய் அடுத்தவங்க போய் கேட்கணும், அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா, அந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு மிகப்பெரிய வலியை அனுபவிக்கிற வரைக்கும் யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கங்க. அவங்க வலியை அனுபவிச்சதுக்கப்புறம் முயற்சி பண்ணுறது, அதை விட வருமுன் காப்பது சிறந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ரீடர்ஸ்? அப்போ அந்த விஷயம் அவங்களுக்கு புரியலனா கூட நமக்கு பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு புரிய வைக்கிறது. we have to give a very பிக்கஸ்ட் கிளாரிட்டி டு them. அதனால தான் நிறைய கற்றுக்கிட்டு பக்காவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பக்காவாக. அடுத்தது, ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் யாருக்காச்சும் பணம் கொடுத்துருப்பாங்க, திருப்பி வாங்கியிருக்க மாட்டாங்க, மறந்துருப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் அந்த மாதிரி கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி கொடுத்தவங்ககிட்ட பணம் நீங்கள் ஏதாச்சும் வாங்காமல் விட்டுருக்கீங்களா, அவங்ககிட்ட கேட்டால் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற ஒரு சோர்ஸ். 5வது, இது எதுவுமே வழி இல்லை சார், எனக்கு பிச்சை எடுக்கிற நிலைமையில் நான் இருக்கேன், பிச்சை எடுக்க வேணாம் சரியா, படிக்கிறதுக்கு போயிட்டு பிச்சை எடுத்து கூட படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் தொழில் பண்ணல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கற்றுக்க தான் செய்கிறாங்க. அப்போ அது ஒரு படிப்பு தான் 100%. ஸோ அதன் கூட பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ டொனேஷன் கூட வாங்கலாம், தப்பே கிடையாது. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஓகே, பிச்சை எடுக்கிறது, திருடுறது தான் தப்பு. ஓகே, டொனேஷன் அப்படின்றது ஒரு உதவி, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ அந்த பணம் நம்ம டெவலப் ஆனதுக்கப்புறம் திருப்பி நம்ம 4 பேருக்கு டொனேட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க வாங்கினவங்க கூட நீங்கள் திருப்பி கொடுத்துடலாம். ஓகே, அப்போ வாங்கினவங்க கூட திருப்பி கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. அப்போ அது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ரியலாகவே சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணுன்ற ஆர்வம் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்டுக்கு இருக்கான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த 5வது ஸ்டெப்பை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, உண்மையிலுமே அவங்க இருக்காங்களா இல்லை சும்மா வாயில் வட சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த 5 ஸ்டெப்ஸில் அவங்களால என்ன பண்ண முடியுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டு அதற்கான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். செகண்ட் சொல்யூஷன் இதுதான். அதே சார் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டு. சேவிங்ஸ் இருக்கா, வீட்டில் அம்மா திட்டுவாங்க, அப்போ அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் அவங்க அம்மாட்ட பேசணும். கடன் வாங்கணுமா, நீங்கள் பேசுறதுக்கு தயக்கப்படுறீங்களா, சார் நான் உங்களுக்கு பேசுகிறேன் சார், உங்கள் யார்கிட்ட கடன் கேட்கணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக கேட்குறேன்.
இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறப்போ உங்களை அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு யோசிங்க. ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுங்க. ஏனோ தானோ சொல்லி போனால் போதும் விட்டுற முடியாது. கேவலம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஒரு ஐடிக்காகவும் ஒரு 100 PVக்காகவும் ஒரு 1000 ரூபா பணம் வரும் அப்படின்றதுக்காகவும் நம்ம இதை பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுடைய லைஃபு, அதுக்கு பின்னாடி 4 பேர் இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்குது. ஓகே, அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இதை பண்ணுறோம். கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்றது. அப்போ இறங்கி போய் அவங்க கூட நம்ம இது பண்ணலாம். எல்லாமே டொனேஷன் கேட்குறது கூட நீங்கள் கூட போய் சப்போர்ட் பண்ணலாம். ஒரு 2 நாள் ஒரு 4 பேர்ட்ட கேட்கல, இந்த மாதிரி இந்த பையன் வந்துட்டு லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறான், படிக்கணும்னு நினைக்கிறான், ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், ஆனால் ஒரு நாள் நாங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, என்னால் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியும், நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. நாங்கள் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 100% பண்ணக்கூடாது. ஓகே, அது ஒரு மிகப்பெரிய பாவம். அவங்களா முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு இறங்கி ஒருத்தங்க ரெடி பண்ணி பிஸ்னஸ்க்குள்ளே வராங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார், நடத்துவாங்களா? எல்லாமே பண்ண முடியும். நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ பர்சனலாக என்னோடய டீம்லையும் ரொம்ப முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து அதை ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஐடி போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க லீடர்ஸ். எனிவே, அதற்கான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை கொடுக்கணும். இதில் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு உறுதித்தன்மையான நம்பிக்கையை நீங்கள் கொடுக்குறப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் ஓகே வாழ்க்கையில் பிரச்சனை, காரணம், சொல்யூஷன் இது எல்லாத்தையும் விட உங்களுடைய வார்த்தைகளும் நீங்கள் கூட இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்கள 100 மடங்கு வேகமாக ஓட வைக்கும் அப்படின்றத நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எனிவே டியர் லீடர்ஸ், இந்த ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டு மனதளவில் தயாராகி ஒரு கஸ்டமர்கிட்ட பணம் வாங்க போகிறீங்களா, அவங்க லைஃப் அதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகே, அவங்க பணம் கொடுக்க போகிறாங்க, அதில் பணத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த சேல்ஸ் க்ளோசிங்கில் எஸ்பெஷலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இவ்வளவு ஸ்டெப்ஸை அப்ளை பண்ணி நம்ம அதை கண்டிப்பாக அவங்க அந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் புஷ் பண்ணுறது, பெக் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்ட் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, அவங்களா விருப்பப்பட்டு இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பணம் ரெடி பண்ணுறதுக்கு கொண்டு வர்றதுக்கான விஷயங்களை கேட்டு நீங்கள் அவங்கள கேர் பண்ணுறீங்க, கைட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்கன்றதை அவங்களுக்கு புரியணும். ஓகே, உண்மையிலுமே உங்கள் ஆள் மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா உங்களுடைய வார்த்தைகள் அவங்க முழுமையாக நம்புவாங்க. கண்டிப்பாக அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. டெஃபினெட்லி அந்த ஐடி க்ளோசிங்ஸ் ஆகும். ஐடி க்ளோசிங் ஆகுன்ற காரணத்துக்காக நம்ம இதை பண்ணக்கூடாது. அவங்க லைஃப் நல்லா இருக்கணும். நீங்கள் வந்துட்டு கொடுக்குறது வாய்ப்பு கிடையாது, வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த லைனுக்கு மீனிங் இதுதான். டியர் லீடர்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, உங்கள் டீமில் இருக்க இந்த பணம் வாங்குறதுல நிறைய புஷ் பண்ணுறவங்க லீடர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி விடுங்க. டெஃபினெட்லி மண்டைகளை நல்லா ஏறும். இனிமேட்டாச்சும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி புனிதப்படும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ சொல்யூஷன்ஸ் இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினெட்லி நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். அண்ட் இந்த விஷயத்தை டீப்பாக ஆக்சுவலி சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸில் நிறைய கான்செப்ட் இருக்குங்க. இந்த வீடியோஸ் போட நிறைய வந்துட்டு பார்த்தா இவ்வளோ மேட்ரு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே நம்ம ட்ரைனிங் டீம் ஆகட்டும், எக்ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு விஷயம். ஏன்னா கண்டென்ட் ஃபுல்லாமே கொடுக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை கம்ப்ளீட்டாக ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அகாடமியை நம்மளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு மெனக்கேட்டு ஒவ்வொன்று ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையிலேயுமே நீங்கள் லைஃப்பில் டெடிகேட்டிவாக நம்ம எல்லாமே இது எல்லாமே ஏற்றுச்சுருக்காய் தான், நாலேஜாக தான் இருக்கும். அதை அப்ளை பண்ணி எக்ஸாக்டாக உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே நீங்கள் சரியாகணும், எந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றத ஒரு குரு இல்லாமல், உலகத்தில் தாய், தந்தை, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த குருவுக்கு மிகப்பெரிய வேல்யூ நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த குரு இல்லாமல் கற்றுக்கிறதுன்றது மிகப்பெரிய டைம் எடுக்கும். அதனால தான் நிறைய பேர் டிலே ஆகி ஜெயிக்கிறாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில். ரொம்ப டைம் எடுத்துருக்கோம். உங்களுடைய லேட்டஸ்ட் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 10 வருஷம், 15 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 to 3 இயர்ஸ், மேக்ஸிமம் 5 வருஷத்துக்கு மேலே வேலையே இல்லை. அதுக்கு மேலே அந்த பிஸ்னஸுடைய தன்மை, அதில் வேலை செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பெருசாக நம்ம மிக பெருசாக கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அதற்கு கரெக்டான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் டீப்பாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த நம்மளுடைய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். லெவல் 1லேருந்து லெவல் 2, லெவல் 6 வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இதில் செலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ தேவை அண்ட் விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். ஆர்வம் இருக்கவங்க இதை கனெக்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் கெட் நாலேஜ். அண்ட் இந்த வீடியோட எண்டில் ஓகே அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் பார்த்துட்டு நீங்கள் அந்த விஷயத்தையும் நீங்கள் புரிதலுக்குள்ளே வந்து கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. நம்மளுடைய விதியை நம்ம வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் அண்ட் டேக் கேர். வாழ்க்கையில் கடினமாக வந்துட்டு உழைச்சோம்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. கடினமாக கற்றுக்கிட்டு சரியான இடத்துல சரியான நேரத்தில் உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில் நீங்கள் எந்த கஷ்டம் நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்தாலும், வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கோல் இருந்தாலும் அதை அடையிறதுக்கு நீங்கள் ரியலாகவே தயாராக இருக்கீங்களா டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் உண்மையிலேயுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஆணிவேர்னு சொல்லக்கூடிய கான்டாக்ட் லிஸ்ட், இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோஅப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், ஹேண்ட்லிங், ரிட்டைனிங் அண்ட் லீடர்ஷிப்ன்ற அற்புதமான இந்த கலைகளை ப்ராப்பராக கற்றுக்கிட்டவங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஸோ ஒரு 1 வீக்கில் இந்த விஷயத்தை ரொம்ப டெடிகேட்டிவாக கற்றுக்கிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நம்மளுடைய அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டியில் டேட்
21/10/2024 26/10/2024 மண்டே டு சாட்டர்டே ஈவினிங் 8 to 10 வந்துட்டு இதற்கான ப்ராக்டிக்கல் செஷன் அண்ட் அதற்கூட 21 ஹவர்ஸ்க்கான தியரி கிளாஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதற்கான காஸ்ட் வந்துட்டு 2,999. ஓகே, ஸோ புக்கிங் அண்டு இந்த விஷயத்துக்கு இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். உண்மையிலையுமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம். ஸோ செலக்டட் பீப்புள் ஒன்லி அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போவாங்க. தேங்க்யூ.